க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒரு கப்பு காய் தான் எனக்கு கிடச்சிது. இந்த ஒரு கப்பு காய் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஒன்றும் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகிட்டு. இப்போ இது வாங்க சமையல் பண்ணலாம். நம்ம இது வந்து வித்தியாசமாக சமையல் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு ரைஸ்க்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தயிர், இஞ்சி, பூண்டுலாம் சேர்ந்து இது வந்து சமையல் பண்ண போகிறேன். இதுவுமே நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டால் சப்பாத்தியெல்லாம் புசு புசுன்னு வரும். உடனே அப்படி சுட்டால் புசு புசுன்னு வராது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக கீ சப்பாத்தி செஞ்சு பிடிச்சாச்சு. இப்போ புல்கா ஒரு 4 பண்ணணும். கீ இல்லாத சப்பாத்தி ஒரு 4 பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எந்த காய் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது வந்து சீனரிக்காய், நாட்டு சீனரிக்காய். இது வந்து ரொம்ப ரேர். இப்போ மும்பையில் வந்து வெயில் அடிக்கனால இது வந்து கொஞ்சம் சீசன் வந்திருக்கு போல். மற்றபடி நார்மலாக இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலுமே 1/4 கிலோ 40 ரூபா 50 ரூபா இருக்கும். இது எனக்கு மொத்தமே 1/2 கிலோவே வெறும் 20 ரூபாவில் கிடச்சிருக்கு. மற்ற சீனரிக்காய் வந்து பச்சேன்னு நல்லா விரல் நீட்டுக்கு இருக்கும். இப்படி உடஞ்சாலும் ஒடியும். இதில் வந்து 2 பக்கமும் நல்லா நரம்பு இருக்கும். மற்ற இதில் டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கன்னா இதை அடிச்சிக்க முடியாது சொல்கிறாங்க. இது ஆட்டுக்கறியில் இருக்க சத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். நல்லா வந்து கட்டியாக இருக்குது. இப்படி உடையும் போது உடையுது பாருங்கள். ஆனால் 2 பக்கம் நார் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து நம்ம சமையல் பண்ணும் போது எடுத்து க்ளீன் பண்ண சமையல் பண்ணோம்னா விடிஞ்சிரும். அதனால் இது சமையலுக்கு முன்னே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே க்ளீன் பண்ணிக்கணும். உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து மும்பையில் வந்து நாசிக்னு ஒரு இடம். அங்கே மட்டும்தான் விளையுமா, எல்லா இடத்துலையும் விளையாதான். சமீபத்தில் நான் இது மருத்துவ குணம் பற்றி நான் ஒரு விஷயம் அறிஞ்சேன். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வாதம் உள்ளவங்க வந்து சீனரிக்காயும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் சமீபத்தில் ஒரு டாக்டர் வந்து சொன்னார், இந்த வாதம் இருக்கவங்க, படுக்கையாக இருக்கவங்க, கை கால் விளங்காதவங்க தினம் இந்த காயின்னு இல்லை, நம்ம க்ரீன் கலர் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு 4 காய் எடுத்து வெறும் காலையில் ஒரு கிளாஸு, நைட்டில் ஒரு கிளாஸு, ஒரு 48 நாள் நம்ம அரைச்சி ஜூஸ் அடித்து குடித்தா வாத நோய் அந்த அளவு குணம் ஆகும்னு நான் இப்போ தான் சமீபத்தில் அறிஞ்சேன். சொன்னதுமே ஒரு நாட்டு மருத்துவர் தான் சொன்னார். அது உண்மையாக என்ன எனக்கு தெரியல. நீங்கள் அறிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை வாங்கப்போ க்ளீன் பண்ணிடலாம். எந்த ஒரு காய்க்குமே நிறையா வந்து நார் இருக்கோ அந்த காய்க்கு நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ நார் கிடைக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் இந்த காயை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பிடிக்கும். இந்த காய் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும். இப்போ நமக்குள்ள சீப்பாக கிடைச்சனால சரி நம்ம சமையல் பண்ணலாமேன்னு எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஒரு கப்பு காய் தான் எனக்கு கிடச்சிது. இந்த ஒரு கப்பு காய் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஒன்றும் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகிட்டு. இப்போ இது வாங்க சமையல் பண்ணலாம். நம்ம இது வந்து வித்தியாசமாக சமையல் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு ரைஸ்க்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தயிர், இஞ்சி, பூண்டுலாம் சேர்ந்து இது வந்து சமையல் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இதை வந்து சீனரிக்காவை நல்லா 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே தண்ணிக்கு வடிகட்டிட்டும். சமையலுக்கு இப்போ என்ன எடுத்துருக்கேன், நான் 3 பழுத்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட் வேணும் இல்லை, அதனால சின்னதாக இதை அரைச்சிக்கலாம். இன்னும் 2 ஸ்பூன் புளிச்ச தயிர். எந்த அளவு புளிப்பாக இருக்கோ இந்த சப்ஜி அந்த அளவு டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, கரம் மசாலா, பெரிய ஜீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள். இதை இப்போ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பாருங்கள். நல்லா மை மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை. இது எதுக்கு நான் கடாயில் வைக்காமல் குக்கரில் வைக்கணும், ஒரு ரீசன் இருக்குது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இது வெங்காயம் நம்ம நிறைய போட்டால் டேஸ்ட்டாக வரும். ஆனால் என்கிட்ட காய் அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயத்தை குறைச்சி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காய் குறையாக இருந்தாலும் வெங்காயம் கூட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போடணும் பார்த்தீங்களா. இப்போ எதுக்கு நான் இதில் குக்கரில் வச்சேன்னு ரீசன் சொல்கிறேன். நம்ம ஊரில் இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு தண்ணியை தூக்கி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம். அப்போ சத்தெல்லாம் வந்து தண்ணியில் போயிட்டு நம்ம சக்கையை தான் சாப்பிட்றோம்னா அப்படி பண்ணலை. இன்றைக்கி அந்த சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கணும். அளவாக தண்ணி வச்சு அளவாக குக்கரில் வேக வச்சா, சட்டியில் வச்சா நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். குக்கரில் வச்சு 2 விசில் விட்டால் சத்துமே கிடைக்கும், சிலிண்டருமே மிச்சம் ஆகும், அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும்.
அந்த உணவு அந்த சத்து எல்லாமே நமக்கு உடம்புல போய் சேரும். உங்களுக்கு இது மாதிரி சீரகக்காய் கிடச்சுன்னா இந்த மாதிரி சமையல் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நான் தமிழ்நாட்டில் பார்க்குறது வேக வச்சு தண்ணி தூக்கி தூர ஊற்றிடுறோம். அப்போ சக்கையை மட்டும் சாப்பிட்றவங்க இங்கே பௌஷ்டிக் கிடைக்கும் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை போய் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லா சமையலுமே குக்கரில் பண்ண முடியாது. ஆனால் இப்போ சிலிண்டர் விற்கிற விலைக்கும் சிலிண்டர் கிடைக்காததுக்கு இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி காய் வேகிறதுக்கு நல்லா டைம் இருக்கும். இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அடி பிடிக்கிற சான்ஸ் உண்டு. லேசாக கிண்டி விட்டுடலாம். இப்போ போட்ட காய் மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சுட்டு இப்போது ஜார் கழுவுன தண்ணி 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வேகிறதுக்கு தண்ணி வேணும். நல்லா சாதத்துலேயோ சப்பாத்திலையோ நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் தேவையான ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா. அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்தா குக்கரில் வைக்க வேண்டாம். நான் வேக வைக்கல, சத்து வீணாக போயிருமேன்னு சொல்லி இப்போ குக்கரில் இப்படி வச்சுட்டேன். இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். நிறைய வேண்டாம், 2 விசில் போடணும். நமக்கு சத்து அவ்வளவும் நமக்கு கிடச்சிரும். காயுமே சீக்கிரம் வெந்து வந்துடும். சரிங்களா? நான் ஆயில் தான் போட போகிறது. தேவையான உப்பு. இப்போ நான் பண்ணியிருக்க சப்ஜி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டால் சப்பாத்தி எல்லாம் புசு புசுன்னு வரும். உடனே அப்படி விட்டால் புசு புசுன்னு வராது. 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டோம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இன்றைக்கி ஊரில் சாதம் இல்லை, எல்லாருக்கும் சப்பாத்தி தான். இப்போ 2 விசில் அடங்கிட்டு இது விசில் கொஞ்சம் இதான பின்ன ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதாகிட்டு தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுட்டு கல்லில் விட்டாமல் ஒரு சுற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஒரு சப்பாத்தி ரெடி. எப்போவுமே நீங்கள் சப்பாத்திக்கு கீ அடுப்பேன்னா டைரெக்ட் தவாவில் சேர்க்காதீங்க. அந்த ஆவியிலே பறந்து போகும். வீடு ஃபுல்லாக புகை ஆயிரும். அந்த சத்தையெல்லாம் ஆவியில் பறந்துடும். இப்படி எடுத்து வச்சுட்டு சூடு சப்பாத்தியில் உடனே கீ அப்ளை பண்ணால் அப்படி பிடிச்சிக்கும். நீங்கள் இந்த தவாவில் சேர்த்திங்கன்னா ஆவி பறந்து வீடெல்லாம் கீ மனம் வரும். நமக்கு சத்தையெல்லாம் புகையாக போயிடும். சரிங்களா? இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக கீ சப்பாத்தி செஞ்சு பிடிச்சாச்சு. இப்போ புல்கா ஒரு 4 பண்ணணும். கீ இல்லாத சப்பாத்தி ஒரு 4 பண்ணணும். கீ இல்லாத சப்பாத்தி ரெடி. புல்காவும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சாமிக்கு 2 சின்ன சப்பாத்தி. சாமிக்கு சப்பாத்தி ரெடி. எங்கள் செல்லப்பாக்க ரெடி. சாமிக்கு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிடலாம். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சப்ஜி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வந்திருக்கு. நல்லா குக்கரில் வச்சனால நல்லா வெந்து வந்துட்டு நம்ம தயிர் போட்டனால அந்த அளவு நல்லா க்ரீமியாக ஜூஸியாக வந்திருக்கு. நீங்களுமே ஒரு தடவை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சூடு சாதத்துக்கு வரைச்சி சாப்பிட்லாம். மெயினாக நான் இது பண்ணது சப்பாத்திக்காக தான். சரிங்களா? இந்த பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன் எந்த அளவு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. நல்லா இருக்கீங்களா? உங்களை இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இது வரைக்கும் சமையல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னையும் பாருங்கள். இப்போ இந்த சப்ஜி பண்ண பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு. தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிருந்தா நல்லா குழுன்னு வந்திருக்கும். செஞ்சு முடித்த பிறக்க கட்டி ஆகிட்டு. டிஃபினில் வச்சு கடைக்கு கொண்டாந்த உடனே இன்னுமே கட்டி ஆகிட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பர். குக்கரில் வச்சனால நல்லா வெந்திருக்கு. நான் சொன்னல வேகம் போது அந்த வெந்த பின்ன சாப்பிடும் போது அந்த மட்டனை சவச்சு சாப்பிடணும் அந்த ஃபீலாக இருக்குது. சீனரிக்காயில் 2 சீனரிக்காய் இருக்குது. ஒன்று பச்சை நீளமாக இருக்கும். இது நாட்டு சீனரிக்காய். கொஞ்சம் இதில் உப்பு குறைஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கலாம். ஆனால் அவசரத்தில் நமக்கு நேரங்களை பார்த்தீங்களா. வாங்க இப்போ அன்பாக சாப்பிடலாம். உங்கள் ஊரில் சீனரிக்காய் கிடைக்குமா சொல்லுங்கள். சப்பாத்தியும் சீனரிக்காய் சப்ஜியும் பின்ன கொஞ்சம் ரைஸும் கொண்டாந்துருக்கேன். ரைஸ் தான் முதல் சாப்பிட்ணும். ஏன்னா நைட்டில் வடித்த சாதம் அடிக்கிற வெயில் கெட்டு போயிடும். இந்த சப்பாத்தி அப்புறமா சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம சப்பாத்தி கூட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். போட்ட மசாலா அந்த சீனரிக்காய் நல்லா தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா. சவச்சி சாப்பிடும்போது கரம் மசாலா இஞ்சி பூண்டுலாம் போட்டனால நல்லா மட்டன் கிரேவி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நல்லா சரிங்களா? நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த மாதிரி சீனரிக்காய் கிடச்சா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக நம்ம அவரைக்காய் எடுத்து போட்டு இப்படி பிசைஞ்சி சாப்பாடும் நம்ம சப்ஜியும் எடுத்து நல்லா உப்பு புளிப்பு காரம் சூப்பராக நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பதிவு எத்தோடு முடிக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவு தந்த அனைத்து உறவுக்கும்
தேங்க்யூ வெரி ஸோ மச். இதே போல் ஆதரவு தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க பாருங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. பாய். சின்னதாக ஒரு லைக் தாங்க, நானும் ரொம்ப ஹாப்பியாகுவேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக ஒரு சின்ன பதிவு தாங்க. சச்சா, லவ் யூ, பாய் பாய். இந்த தயிர் போட்டு சமையல் பண்ணனால அந்த தயிரோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா ஒரு மைல்டாக புளிப்பு இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணுங்க சரிங்களா.